வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சால்டரிங் அயன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பென்சிலை யூஸ் பண்ணி சால்டரிங் அயன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். அதுவும் சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. அந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான சால்டரிங் அயன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா செலவில் ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சால்டரிங் அயன் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டர் வந்து தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா 10 ஓம் 0.22 ஓம்லேருந்து 10 ஓம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து போக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1 வாட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா. இதை வந்து ஒன்று எலக்ட்ரானிக் ஷாப்பில் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஃபைபர் கிளாஸ் ஸ்லீவ்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது லென்த் வந்து 1 மீட்டரே வந்து 8 ரூபா இல்லைன்னா 10 ரூபா தான் இருக்கும். நீங்கள் வந்து 1 மீட்டர் வாங்கினாலும் பரவாயில்ல, இல்லைன்னா 1 ரூபாய்க்கு தாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மூலம் வந்து நம்மளுக்கு தருவாங்க. ஸோ அதை மட்டும் வெட்டி வாங்கினா போதும். இது வந்து ஹீட்டை வந்து இதாகாமல் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா கேபிள் வந்து பழசு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று எடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து பண்ண போகிறோம். சரி, ஓகே, இதை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேட்டரிக்கு மேலே வந்து அந்த இரும்பு இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து கலட்டி வந்து எடுத்துக்கோங்க. ஒன்று இருந்தாலே போதும். இதை சுருட்டி அந்த இதில் வந்து கரெக்டாக வைக்கிறதுக்காக, அவ்வளவுதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கைப்பிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மரக்கட்டை வந்து இந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கோங்க. மரக்கட்டை பீஸ் வந்து இந்த மாதிரி சதுரமாக இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சுற்றி வந்து ரவுண்டாக வந்து வைக்கணும். ஸோ அதுக்காக நான் உப்பு தாளை வச்சு நல்லா தேய்ச்சி ஓரளவு வந்து சமமாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து நான் வந்து இதை வந்து வச்சுக்கிறேன். ஸோ அதுக்காக உப்பு தாளை வச்சு நல்லா வந்து தேய்ச்சிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஓரளவு ரவுண்டாக வந்து கொண்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு ஓட்டை வந்து போட போகிறோம். அதை வந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன் பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் இருக்குது பார்த்திங்களா, அதை யூஸ் பண்ணி தான் நடுவில் வந்து ஒரு ஓட்டை வந்து போட்டுக்கலாம். இதை இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ட்ரில்லிங் மிஷினை வச்சு நடுவில் வந்து ஒரு ஹோல் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து அது பின்னாடி வரைக்கும் வர மாதிரி வந்து ஹோல் வந்து போட்டுக்கலாம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி வந்து பின்னாடி வந்து போட்டுக்கலாம். நம்ம போட்டு இந்த இதை வந்து நான் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து முன்னாடி வந்து பாருங்கள் பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்மளுக்கு வந்து அந்த முன்னாடி அந்த இரும்பை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான். இப்போ அதுக்கடுத்து இந்த இரும்பு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த முன்னாடி வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து இந்த இரும்பை வந்து ஸ்ட்ரைட் ஆக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து நல்லா சுத்தியில் வச்சு அதை வந்து அடித்து ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வந்து அடித்து வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஆக்கிக்கோங்க. ஆக்குனதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹோல்ஸ் வந்து போடணுன்னா போட்டுக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும் போல் வந்து கொஞ்சம் வந்து அந்த இது வந்து ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்காக வந்து ஹோல்ஸ் அங்கே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிறேன். போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஆணி இருந்தால் கூட ஆணி வச்சு ஒரு 2-3 ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. இதை வச்சு நான் வந்து ஹோல்ஸ் வந்து ஒரு 5-6 வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து இதை வந்து சுருட்டணும். சுருட்டுறதுக்கு வந்து கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி நான் வந்து மெதுவாக அந்த மாதிரி வச்சு சுருட்டி எடுத்துக்கிறேன். கரெக்டாக வந்து அந்த ஹோலில் வந்து போகிற லெவலுக்கு வந்து சின்னதாக வந்து ஓரளவு வந்து சுருட்டி வந்து எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை வந்து பார்த்து வந்து சுருட்டி அதுக்கடுத்து மேலே வந்து உள்ளதை வந்து டைட்டாக வச்சுக்கலாம், கொஞ்சம் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வச்சு ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயர் இருக்குது பார்த்திங்களா, நம்ம டேட்டா கேபிள் ஒயரு, அதை வந்து இந்த ஹோல் வழியாக வந்து வெளியே வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து நார்மலாக உள்ளது. இதை வந்து வெட்டி எடுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வயர் உங்களுக்கு வந்து வரும். 4 வயரில் நம்மளுக்கு 4மே தேவையில்லை. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு அண்டு பிளாக் வந்து இருக்கும். ஸோ அந்த 2 வயர் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதனால் வந்து அந்த 2 இதை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வயரை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம அந்த மரக்கட்டையில் ஹோல் வழியாக வந்து அந்த சைடை வந்து எடுத்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே இந்த இதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுருங்க. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா பீசஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனால் தேவையில்ல, அதை நான் வந்து நம்ம வந்து வெட்டி விட்டுக்கலாம். அந்த வயரும் தேவையில்ல, அதையும் சேர்த்தாப்புல நான் வந்து வெட்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து இது வந்துருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அந்த இரும்பையும் மெதுவாக வந்து இதுக்கு மேலே வந்து வச்சுருங்க. வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணாதீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எம்சியில் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அங்கே ஹீட் ஆகும் போல் வந்து இது க்ளூ வச்சு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உருக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் மெல்ட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்சியில் வச்சு அப்ளை பண்ணி நல்லா வந்து ஒட்டியாச்சு. இப்போ ஒயர் கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது, அவ்வளோதான். அதுக்கடுத்து ஐசியை நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஐசியில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கோல்டு வந்து இருக்கும் பார்த்திங்களா, அந்த சைடு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பெண்ட் ஆக்கி விட்டுக்கலாம். நம்ம
மேலே உள்ளதை வந்து லைட்டாக வந்து மடக்கி விட்டுக்கோங்க. ரெசிஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 வாட் இருக்குது பார்த்திங்களா, 2 சைடை வந்து நம்ம கொடுக்கும் போல் வந்து ரெசிஸ்டர் வந்து பர்ன் ஆகாது. அதுக்கு வந்து அந்த வாட்டை வந்து தாங்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சால்ட்ரிங் அயன் வந்து ஈஸியாக வந்து அதை மெல்ட் ஆக்கி நம்ம வந்து ஒட்டுறதுக்காக நம்ம வந்து அப்படி பண்ணுறோம். அவ்வளோதான் இதில். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து அந்த ரெட் கலர் வயரை வந்து அந்த மேலே உள்ளதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பிளாக்கை வந்து நோனில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபைபர் கிளாஸ் லீஃப் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கரெக்டான இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வெட்டி அங்கங்கே வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அவ்வளவுதான். இப்போ வந்து அந்த இதை வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நான் ஃபிட் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதையுமே அங்கே வந்து வச்சுட்டு மேலே வந்து ஐசியை வந்து ரெசிஸ்டரை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கரெக்டாக வந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 0.22 ஓம்லேருந்து 10 ஓம் இந்த இதுக்குள்ளே வந்து வாங்கிக்கோங்க. 1 வாட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி கேட்டு வந்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். எல்லா கடைகளையுமே கண்டிப்பாக கிடைக்கும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ₹2 நான் வாங்கினது. சரி, ஓகே. இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ரெண்டையும் வந்து கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இதை வந்து மெட்டலுக்குள்ளே வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயர் கனெக்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, ரெண்டும் செம ஹீட் ஆகும் போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயர் வந்து அந்த மேலே உள்ள பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஆகும் கண்டிப்பாக. அப்போ போல் மெல்ட் ஆகும் போல் 2 கனெக்ஷனும் ஜாயிண்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து இந்த இது வந்து வைக்கிறோம், வேறு எதுக்காகவும் இல்லை. இப்போ வந்து அதை கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து உள்ளே வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான சால்ட்ரிங் அயன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு. இதுக்கு உரியதை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து டேட்டா, அதாவது ஏதாவது பவர் பேங்க் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டேட்டா கேபிளை வந்து அதிலேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி வச்சாலும் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து ஒர்க் ஆக தான் செய்யும். இந்த மாதிரி என்கிட்ட பவர் பேங்க் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி பவர் பேங்க்கில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அது போக வந்து அது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து சார்ஜ் ஏற்றுற அந்த மண்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த இதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு அதோட கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சார்ஜ் போடுற மாதிரி நீங்கள் போட்டும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணலாம். எந்த மாதிரி வச்சாலும் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து ஒர்க் ஆக தான் செய்யும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சுவிட்ச் வந்து போட்டுக்கிறேன். சரி, ஓகே. இதுலேயே வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆனாலே போதும், ஹீட் ஆயிரும். இருந்தாலும் வந்து இந்த ரெசிஸ்டருக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கழித்து தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஹீட் கிடைக்கும். அந்நேரம் தான் வந்து பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி இது நான் வந்து பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறேன். சரி, ஓகேங்க. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆகட்டும், நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. லைட்டாக அந்த புகை வருது பார்த்திங்களா, நான் ஆல்ரெடி சால்ட்ரிங் பண்ணி பார்த்தது தான் அது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா அழகாக வந்து மெல்ட் ஆகும். பாருங்கள் எவ்வளோ இது மெல்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அப்படியே மெல்ட் ஆகி வரும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்படியே வந்து நீங்கள் சால்ட்ரிங் வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம். மேலே உள்ளது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி பண்ணி பார்த்தனால அந்த இது தான் இருக்குது. மித்தபடி நூலில் நீங்கள் வந்து கீழே வந்து அழகாக வந்து இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா பாருங்கள் அழகாக மெல்ட் ஆகும். இதை யூஸ் பண்ணியே நீங்கள் சூப்பராக வந்து எல்லாத்தையும் வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். வெறும் ₹10 செலவில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த லெவலுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு. இது வந்து சிம்பிளான மெத்தடில், சிம்பிள் ட்ரிக்கில் வந்து ஒரு சால்ட்ரிங் அயன் பண்ணுறதுக்குரிய மெத்தடு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்ட்ரிங் அயனை வந்து ₹10 செலவில் வந்து பண்ணிடலாம்னு சொல்லியிருப்பேன். அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். இந்த ரெசிஸ்டர் இருக்குது பார்த்திங்களா, அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ₹2. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் கிளாஸ் லீஃப் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மி தான், இருந்தாலும் அது ஒரு ₹2 வச்சுக்கோங்க, ₹4. அதுக்கடுத்து இந்த மரக்கட்டை வந்து இது ரொம்ப இதுனா ஆகாது, ₹1 வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த டேட்டா கேபிள் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது ₹5 செலவுலேயே பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து ஒரு கடையில் வந்து மொபைல் கடையில் வந்து கேட்டிங்க அப்படின்னா ஒரு பழைய டேட்டா கேபிள் வந்து ஒரு ₹5 ரேட்டுக்கு தந்துடுவாங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், இது வந்து ஒரு ₹10 செலவில் ஈஸியாக வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஈஸியாக நீங்களும் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.